அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தட்டைப்பயிறு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு 7 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 15 பல் பூண்டு, 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, தாளிக்க கடுகு, வெந்தயம், நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ கடாய் சூடாக பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். காரக்குழம்புல நம்ம சேர்க்குற புளி கொஞ்சம் சூடு உடம்புக்கு, அதை தணிக்கிறதுக்கு தான் நம்ம 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் மற்றும் வெந்தயம் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் விளக்கெண்ணெய் குடலுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பூண்டு சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துட்டு, சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால 1 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு நல்ல சுவையை கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, சிறிது உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 அரிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸாக இருக்கிறதுனால 1 தக்காளி தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து, தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைய வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் புளியை அரிசி கழுவின தண்ணி, அதாவது அரிசியை ஒரு 2 முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதில் புளி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இது அரிசி கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க. இது சத்தும் கூட மற்றும் குழம்புக்கு ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ தக்காளி குழைய வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூனு, 3 ஸ்பூன் மல்லித்தூள். எப்போவுமே நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்தோம்னா மிளகாயும் மல்லியும் 1 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் சேர்க்கணும். நான் குழம்பு மிளகாய்த்தூள்லையும் மல்லி இருக்கிறதுனால சம அளவு சேர்த்துருக்கேன். காரத்திற்காக 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மசாலாவை லேசாக எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் அரிஞ்சோடனே தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இந்த மசாலா கத்திரிக்காய் ரெண்டுமே எண்ணெயில் நல்ல ஒரு பிரட்டினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அந்த அடியில் கப்பி இல்லாமல் சேர்த்துக்கலாம். திரும்ப இன்னும் கூட ஒரு 2 தடவை இதில் புளி தண்ணி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புங்கிறதுனால நம்ம தொக்கு மாதிரி கெட்டியாக புளிக்குழம்பு மாதிரி வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறோம். அதனால் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா அந்த தண்ணியில் வேகட்டும். இதுதான் காராமணி அல்லது தட்டைப்பயிறு. இதை நாள் இரவே தண்ணியில் நல்லா ஊற வச்சாச்சு கழுவிட்டு. அதை இப்போ ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சத்து. இது கத்திரிக்காயோடு சேர்த்து காரக்குழம்பு செஞ்சு சாப்பிடும்பொழுது அந்த குழம்போட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தட்டைப்பயிரை அந்த தண்ணியோடவே குழம்புல சேர்த்துடலாம். தட்டைப்பயிறு குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. தட்டைப்பயிர்லையும் லேசாக நான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் ரெண்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சு.
அந்த தட்டைப்பயிர்லையும் இந்த குழம்போட மசாலாலாம் ஏறியிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம சேர்த்துருக்கிற புளிப்பு, காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தா புளிப்பு, காரம் தனித்தனியாக இல்லாமல் சேர்ந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.